ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி தோசை பொடி ஒன்று இடிக்கலான்னுட்டுன்னு இருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் பொடி. இது வந்து தோசை இட்லிக்கும் மேட்ச் ஆகும், சாதத்துக்கும் மேட்ச் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான பொருளுங்க பார்க்கலாம். புளி எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், பின்ன உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இது எள்ளு எடுத்துருக்கேன், பின்ன இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகா வத்தல் எடுத்துக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் அவ்வளோ மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. இது எள்ளு எவ்வளோ போடுறீங்க அதுக்கு டபுளாக நீங்கள் வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா எள்ளில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அது போடும்போது அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது கட்டி கட்டி ஆகிடும். ஸோ நம்ம வந்து உளுந்து வந்து டபுளாக போட்டுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெய் விடாமல் ட்ரையாக எல்லாமே வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்துட்டு பூண்டையும் வந்து தோலை உரிச்சிட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது. பின்ன வந்து புளியும் வந்து கொஞ்சம் பிச்சு போட்டு அதுவும் கொஞ்சம் லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இது வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படின்னுட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எல்லாம் மசாலாவும் நம்ம வறுத்து பொடி பண்ணியாச்சு. கொஞ்சம் எல்லாமே வறுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிட்டோம்னாக்கா இது சூப்பராகவே ரெடி ஆகிடும். கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்கத்தான் செய்யும். எள்ளில் வந்து நிறைய எண்ணெய் விடும். அது நல்ல எள்ளுனாக்கா நிறைய எண்ணெய் வரும். ஸோ அப்போ அந்த எள்ளுடைய தன்மையை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம தோசை, இட்லி எல்லாத்துக்கும் எள்ளு சட்னி பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டான டிஷ்ஷு. அப்புறமா கொளுத்தவங்களுக்கு, கொள்ளு இழைச்சவனுக்கு எள்ளுன்னுவாங்க. எள்ளு சாப்பிட்டாக்க கொஞ்சம் வெயிட்டு கூடும். சேம் டைம்ஸ் இந்த ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எள்ளு எந்த ரூபத்துலையாவது கொஞ்சம் நிறைய சேர்த்தோம்னாக்கா நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.